மைலேஜ் சஃபர் ஆகுறதுக்கு சிக்ஸ்த் ரீசன் இருக்குது இல்லையா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வெஹிக்கிளோட வீல் அலைன்மெண்ட்டுக்கும் அதாவது சஸ்பென்ஷன் சொல்றோம் இல்லையா, சஸ்பென்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் மைலேஜுக்கும் இந்த வீல் அலைன்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா, இந்த டயர் இருக்குது பாருங்க, இதுதான் நான் இப்படி இருக்கிறேன். என்னை பின்னாடி ஒருத்தர் வந்து டைரக்டா தள்ளும் போது ஈஸியா அப்படி ஸ்ட்ரெயிட்டா நான் வந்துருவேன். நான் இப்படி இருக்கிறேன்னு வைங்களேன், அப்ப என்னை ஒருத்தர் தள்ளணும் அப்படின்னா அவங்க ரொம்ப எனர்ஜி லாஸ் பண்ணணும் இல்லையா? அது மாதிரிதான் இந்த டயரோட ஆங்கிள். வீல் அலைன்மெண்ட் பர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னா இப்படி தள்ளும் போது ஈஸியா ரோல் ஆகிரும். இந்த வீல் வந்து ரோடு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, வீல் ஆனா இந்த பக்கமா இப்படி திரும்பி இருக்கு, ஆனா ஸ்ட்ரெயிட்டா தான் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல அதிகமான கிரிப் இருக்கும். ஸோ அந்த இடம் அதிகமா வியர் ஆகும். டயர் வந்து உங்களுக்கு இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும் வீலை வந்து இழுக்கிறதுக்கு. இல்ல இந்த மாதிரி சாஞ்சு இருக்குதுனாலும் நம்ம வீல் வந்து ரோட்ல வந்து ரோல் ஆகுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுங்க, கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால மைலேஜ் வந்து டிராப் ஆகும். இதனாலதான் ப்ராப்பரா வீல் அலைன்மெண்ட் பண்ணுங்க. சஸ்பென்ஷன் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இமீடியட்டா அதை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்றது. ரெண்டு வெஹிக்கிள்லயுமே ஒரு வெஹிக்கிள் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு, சேம் வெஹிக்கிள் தான், இன்னொன்று சஸ்பென்ஷன் மோசமா இருக்குது அப்படின்னா மைலேஜ் வந்து கம்பல்சரி ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் வர கார்ல வந்து டிராப் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குதுங்க.